அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அர்-ரஹ்த், இடி, அத்தியாயம் 13, வசனங்கள் 43. இந்த சூரா மக்காவில் அருளப்பட்ட 43 வசனங்களை கொண்ட மிக ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய சூறாவாகும். இறைவனின் வல்லமை, அத்தாட்சிகள், வானங்களை தூணின்றி உயர்த்தியது, சூரியன் மற்றும் சந்திரனை படைத்தது, மலைகள், ஆறுகள் மற்றும் கனி வர்க்கங்களை ஜோடி ஜோடியாக படைத்தது, இரவையும் பகலையும் மாற்றியது போன்ற இயற்கை நிகழ்வுகள் இறைவனின் வல்லமைக்கு சான்றுகளாக கூறப்படுகின்றன. வசனம் 1-4 வரை. அல் குரான் அருளப்படக்கு முன்னாடி இருந்த சமூகத்தினர், அதாவது ஒரு சமுதாயத்தினர், தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. வசனம் 11. மிக முக்கியமான கொள்கையாகும். மனிதர்கள் தங்கள் நிலைமையை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்கிறதை இது வலியுறுத்துகிறது. இடி மற்றும் இயற்கை. இடியும் மலக்குகளும் இறைவனை புகழ்ந்து தஸ்பீ செய்கின்றன. இயற்கையின் ஒவ்வொரு இயக்கமும் இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இடியானது அல்லாவின் ஆற்றலையும் அவனது எச்சரிக்கைகளையும் நமக்கு உணர்த்தும் சான்றாக உள்ளது. வசனம் 13. உண்மையும் அசத்தியமும். திருக்குரான் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த அத்தியாயம் உண்மை நிலைத்து நிற்கும், அசத்தியம் அழியும் என்பதை இது தெளிவாக கூறுகிறது. நீரின் மீது மிதந்து வரும் நுரையானது மறைந்துவிடும், ஆனால் மக்களுக்கு பயன் அளிக்கும் தண்ணீர் நிலைத்து நிற்கும். இந்த அழகிய உதாரணத்தை கொண்டு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் குரானில் மூலம் இந்த அத்தியாயத்தில் வசனம் 17 விளக்கப்படுகிறது. மறுமை மற்றும் தண்டனை. இறந்து மண்ணான பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை மறுப்பவர்களை எச்சரிக்கிறது இந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள். மறுமையில் இறைவனை சந்திப்பதை உறுதி செய்ய வலியுறுத்துகிறது. மலக்குமார்களின் கண்காணிப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னாலும் பின்னாலும் மலக்குகள் பாதுகாவலர்களாக உள்ளனர். அவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி மனிதனை பாதுகாக்கின்றனர். உண்மை பற்றாளர்கள். இறைவனின் பொருத்தத்தை தேடி பொறுமையை கடைபிடிப்பவர்கள், தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள், மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்பவர்கள், தீமையை நன்மையை கொண்டு தடுப்பவர்கள் ஆகியோருக்கு சொர்க்கம் உண்டு என்றும் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய நோக்கமே அல்லாவை பற்றிய மறுப்பாளர்களையும் வாக்குறுதிகளை மீறுபவர்களையும் எச்சரிப்பதுடன் மனதை அல்லாவின் திருப்பிக் கொள்பவர்களுக்கு நற்செய்தி கொள்வதும் ஆகும். நிச்சயமாக அல்லாவை நினைவு கூர்வதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. வசனங்கள் 20-29 வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த சூறால தான் கருவறை, மழை, எப்போ, எங்கே, இறப்பு, பிறப்பு, மறுமை எப்போ அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே அல்லாஹ் மட்டுமே அறிஞ்ச விஷயம். நம்மளால் இதை எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்போ பிறக்கும், எப்படி பிறக்கும், எதுவும் நமக்கு தெரியாது. மழை எப்போ வரும், எங்கே வரும், அதுவும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒருத்தவங்க பிறக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், அவங்களோட இறுதி பயணம் எங்கே இருக்கோ அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டுமே முடிவு செஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் மறுமை நாள் எப்படிங்கிறதோ அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிஞ்ச ரகசியம். சுருக்கமாக சூரா ரஹ்த் அகந்தையும் நிராகரிப்பும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்றும் உண்மையான ஈமானும் பொறுமையுமே சுவனத்திற்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்து நம்பிக்கை ஊட்டுகிறது. சதகல்லாவுல் அதியுல் அதியும்.